நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன்னுடைய சுய புத்தியில் சாராமல் முழு இருதயத்தோடு கர்த்தரின் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்பொழுது உன்னுடைய பாதைகளை அவர் செவப்படுத்துவார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதிக்கின்றது, நம்மளுடைய சுய புத்தியில் சாராமல், நம்மளுடைய சுயத்தின் மேல் சாராமல் தேவனை நாம் தேடும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை நாம் தேடும் பொழுது தேவன் நம்முடைய பாதைகளை செம்மைப்படுத்துகின்றார் என்று அவனுடைய வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் தருகின்றது. பல நேரங்களில் ஜெபத்தை பலர் கடைசியாக செய்கின்றார். முதல் செய்வதற்கு பதிலாக எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு, அல்ல எல்லாவற்றிலும் பிரயாசம் எடுத்த பிறகு, எதுவும் வேலை செய்யாத பட்சத்தில் அப்புறம் ஜெபத்தில் எப்படியாவது ஆண்டவர் இதை மாற்றணும் என்று விரும்புகின்றார். உதாரணத்துக்கு சிலர் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் என்றால் அவர்கள் பல நபர்களோடு போய் பேசி இது எப்படி செய்யணும், அதை எப்படி செய்யணும், பேங்க் மேனேஜரை பார்த்து எப்படி கடன் கிடைக்கணும், எல்லாவற்றையும் செய்து முடித்து, எல்லா ஆயத்தங்களும் செய்து முடித்து அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்க நாளை நியமித்த பிறகு அப்புறம் அவருங்க என்ன பண்றாங்க, ஆண்டவரே எங்களோட வியாபாரத்தை எப்படியாவது ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நாங்கள் செய்வதெல்லாம் நீங்கள் எங்களோடு கூட இருந்து அதை பெருக செய்யுங்க என்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆனா தேவனுடைய வார்த்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஐடியா நம்மளுடைய மனதிற்குள் வந்த உடனே நாம் என்ன செய்யணும்னா ஜெபிக்க ஆரம்பிக்கும். ஒரு வியாபாரத்தை தொடங்கணும் என்று உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்த உடனே முழங்கால் போட்டு, ஆண்டவரே இதை செய்வதற்கு எனக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க, வழிகளை தரங்க, ஞானத்தை தாங்க, எங்க போகணும், யாரை பார்க்கணும், எப்படி இதை செய்யணும், இதை செய்யணுமா செய்யக்கூடாதா என்று நாம் ஜெபத்தில் அதை தரித்திருந்து நாம் தேவனை நாடுவோம் என்றால் அந்த முயற்சிகளை தேவன் முதல் படியிலிருந்தே நமக்கு ஆசீர்வதிப்பார். பல நேரங்களில் எல்லாம் செய்து விட்ட பிறகு ஆண்டவரிடத்தில் வந்து நாம் கேட்கின்றோம். பல வியாபாரங்கள் அதனால கடனுக்குள்ள போகும்பொழுது தேவன் மேல் வருத்தப்படுறோம். ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட ஆசீர்வதி, ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையே, ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை செய்யவே சொல்லலையேப்பா, ஏன் இதை செய்த அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதனாலதான் ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பது அவசியம். ஆண்டவரே இன்றைக்கு நான் இந்த நாளில் இதெல்லாம் செய்ய நான் விருப்பம் கொண்டிருந்தாலும் இதெல்லாம் உங்களுடைய பிரசன்னத்தில் நான் வைத்து, ஆண்டவரே நீங்க எனக்கு அனுமதி தராவிட்டால் இதை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க பழகணும். திருமண காரியங்களும் இப்படிதான். பல நேரத்துல திருமணத்துக்காக எல்லா முயற்சிகள் எடுத்துடுறாங்க, ப்ரொஃபைலை பார்த்துடுறாங்க, எல்லா கேள்விகள், எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு மாப்பிள்ள, அல்ல எங்க வேலை செய்யறாரு, எந்த ஜாதியிலிருந்து வந்திருக்கிறார், இந்த மாதிரி முக்கியமான கேள்விகளை கேட்டு திருமண நாளையும் எல்லாம் பிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் தான் ஆண்டவரே இது ஆசீர்வதியும், இந்த திருமண வாழ்க்கையை எப்படி ஆசீர்வதியும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்துவனோட வாழ்க்கையில நாம் எடுக்கின்ற முதல் படியிலிருந்து தேவனுடைய வழிநடத்தல் நம்மளுடைய வாழ்க்கையில இருப்பது அவசியம். அதை தேடுவது அவசியம். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கணும், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜெப அறைக்குள் நான் வரும்பொழுது என்னுடைய சித்தத்தை நான் சிலுவையில் நான் வைக்க விரும்புகின்றேன் ஆண்டவரே, என்னுடைய விருப்பங்களை நான் உம்முடைய கல்வாரி சிலுவையில் நான் அறைய விரும்புகின்றேன். ஏன்னா என் வாழ்க்கையில என்னுடைய விருப்பத்தை நாடி ஓடி நான் என் வாழ்க்கையை கடத்த விரும்பவில்லை, உம்முடைய சித்தத்தை, உம்முடைய நோக்கங்களை நான் தேடி என் வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் என்றுதான் ஒரு கிறிஸ்துவனுக்குள் இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாஞ்சையா இருப்பது அவசியம்.